அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்று புனித பர்த்தலமேயுனுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். புனித பர்த்தலமேயு நம் எல்லாரும் அறிந்துள்ளதுபடி இயேசுவினுடைய 12 சீடர்களுள் ஒருவர் அவர். அவரை பற்றி விவிலியத்தில் எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் 4 முறை வருகிறது. மத்தேயு நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, திருத்தூதர்கள் பணிகள் நூல், யோவா நற்செய்தியில் வரல. இந்த 4 இடங்களிலுமே பெயர் பட்டியலில் அவர் பெயரும் வருகிறது, அவ்வளவுதான். இயேசுனுடைய சீடர்கள் என்ற பெயர் பட்டியல் மட்டும்தான் அவரது பெயர் வருகிறது. ஒரு மறைவான வாழ்வு இந்த திருத்தூதர்கள் நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியது. அடிக்கடி நான் எனது மறையுரைகளில் பயன்படுத்துவது ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தனுடைய கவிதை. ரொம்ப எனக்கு பிடித்த கவிதை, ஒரு வரி கவிதை. நிறைவாகும் வரை மறைவாயிரு, நிறைவாகும் வரை மறைவாயிரு. இந்த பர்த்தலமேயு என்ன செய்தார், எப்படி வாழ்ந்தார், எதுவுமே நமக்கு டீட்டெயில் இல்லை. இதில் வேற ஒரு குழப்பம் உண்டு பண்ணிட்டாங்க. என்ன, நத்தனியேல் தான் பர்த்தலமேயு, பர்த்தலமேயு தான் நத்தானியேல்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு ரீடிங் அப்படி வைக்கிறது. ஏன் அப்படின்னா, சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லப்படுகின்ற மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 நற்செய்திகளிலுமே பிலிப்பு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே பர்த்தலமேயு இருப்பார். யோவா நற்செய்தியில் பர்த்தலமேயு பேரே இல்லை, ஆனால் பிலிப்பு இருக்கிற இடத்துல நத்தனியேல் இருப்பதாக இருக்கிறது. இயேசு உயிர்த்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா நத்தனியேல் தான் அங்கே இருக்கிற மாதிரி சீடர்களுடைய பெயர் பரிசையில் பிலிப்போட நத்தனியேல் இருப்பதாக இருப்பதனால் சில விவிலிய அறிஞர்கள் நத்தனியேல் தான் பர்த்தலமேயு என்று சொல்லிவிட்டார். தான் பெயரே அடையாளமே இல்லாத ஒரு திருத்தூதர். பாருங்க, இதுவே எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு நம்ம அடையாளங்களை தேடி ஓடுகிறோம், ஆனால் தனக்கென அடையாளங்களை விரும்பாத ஒரு திருத்தூதராக 12 திருத்தூதர் இருக்கிறார். 12 திருத்தூதர்களுடைய வாழ்ந்த வரலாறுல கூட வரலாறு பலவிதமான விஷயங்களை சேகரித்து வைத்திருக்கிறது. பர்த்தலமேயுக்கு அப்படி இல்லைங்க. எங்கு பணி செய்தார், என்ன செய்தார் தெரியவில்லை. ஒரு லெஜெண்ட் என்ன சொல்லுகிறது, ஒரு பழங்கதை ஒன்று, அவர் இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவில் ஒரு டெம்பிளில் போய் இருந்தாராம். அவர் போன பிறகு அந்த கோவிலுக்கு வந்த எல்லாரும், உடல்நலமற்றவர்கள் எல்லாரும் முழுமையாக குணம் பெற்றார்கள். மற்ற இடங்களுக்கு போனால் ஏதோ கொஞ்சம் தான் குணம் பெறுவாங்க, ஆனால் இவர் இருந்த இடத்திற்கு வந்தவர்கள் முழுமையாக குணம் பெற்றார்கள். சில வரலாற்று அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆனால் அதை அவர்கள் ஒரு லெஜெண்ட், ஒரு கதை என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்தளவு என்றால், வேற கோவிலில் போயிட்டு மற்ற மதத்தை சார்ந்த பூஜாரிகளிடம் போகிற போதெல்லாம் அவர்கள் சொல்லுவாங்களாம், இல்லைப்பா இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் வந்ததிலிருந்து நம்ம சாமிங்க எல்லாமே நெருப்பினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், அந்த அளவிற்கு அவரிடம் வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் அவர் இயேசுவின் பெயரால் மக்களை தொட்டு குணமாக்குகிறார். பர்த்தலமேயுனுடைய கதைகள் பாருங்க எப்படி இருக்கிறது என்று. இன்னும் பர்த்தலமேயு பற்றி அறியப்படாத சில ரகசியங்கள் பாருங்கள். பர்த்தலமேயு காலை 100 முறை ஜெபிப்பாராம், இரவு 100 முறை ஜெபிப்பாராம். எப்படின்னே புரியல. பகலில் 100 முறை, இரவில் 100 முறை ஜெபிக்கும் பழக்கம். 25 ஆண்டுகளாக ஒரே ட்ரெஸ் போட்டிருந்தாராம். ஒரே ட்ரெஸ், ஒயிட் கலர்ல அந்த நீளமான அங்கி, அதை போட்டு தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் போல. 25 ஆண்டு அளவும் அதில் கரைபடவில்லை, அழுக்கு இல்லை, சுத்தமாகவே இருந்தது. ஒரே ஒரு அங்கி மட்டும் வச்சிருந்தாராம். சாப்பிட்டதே இல்லையாம் இந்த புனிதர். இதெல்லாம் ஒரு பாரம்பரிய கதையாகவே இங்கெல்லாம் பரப்பப்பட்டு இருக்கிறது. சாப்பிட்டதே இல்லையாம். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாராம். எப்படிப்பா முடியும்?
ஒருவேளை இதெல்லாம் இல்லைன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்டுட்டாலே சோகமாயிடுது சம்டைம்ஸ். போய் கொஞ்ச நேரம் படுக்கலாம். எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் மகிழ்ச்சியான. இதெல்லாம் பர்த்தலேமையை பற்றி குறிக்கப்பட்ட சில விஷயங்கள் பாருங்கள். பிறகு அவரது இறப்பு, நிறைய திருத்தூதர்கள் எப்படி இறந்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு இருக்கிறது. பர்த்தலேமையு எப்படி இறந்தார்? ஒருவர் சொல்றார் அவர் கொல்லப்பட்டார், ஒருவர் சொல்லுகிறார் அவர் எரியூட்டப்பட்டார், ஒருவர் சொல்லுகிறார் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள், ஒருவர் சொல்லுகிறார் அவர் தலை வெட்டப்பட்டார் என்று. அர்மேனியாவும் எத்தியோப்பியாவிலும் நற்செய்தி பணியாற்றி தான் அவர் மரித்தார் என்று பலவித கதைகள். ஆனால் உண்மை என்ன என்றால், எனக்கென வரலாறு வேண்டாம், இயேசுவின் வரலாறு வெளிப்பட்டால் போதும். மறைந்த வாழ்வு, மறைக்காக மறைந்த வாழ்வு, ஒரு மறைவான வாழ்வு என்பதை விட மறையான வாழ்வு, தன் வாழ்வே மறையாகி போன வாழ்வு. ஏன் பாருங்கள், இன்றைய நற்செய்தியில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னப்பா நத்தானியேல், உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதால் நம்புகிறீர்? இதை விட பெரியவற்றை காண்பீர். இதான் இயேசு ஆண்டவர் முதன்முறையா நத்தானியேல் அல்லது பர்த்தலேமையை பார்த்தப்ப சொன்ன வசனம் என்றால், அதை தன் வாழ்வுக்கான பரிசாக பெற்றார். இதைவிட பெரியவற்றை காண்பீர். பல நேரங்களில் வாழ்க்கையில் பார்க்கிற சின்ன சின்ன இன்பங்களில் எல்லாம் அங்கே நாம் தங்கி விடுகிறோம், இதுவே போதும் என நிலைத்து விடுகிறோம். இதைவிட பெரியவற்றை காண்பதற்காக அதை விட்டுவிட முடியாமல் தவிக்கின்றோம். ஆனால் பாருங்கள், தன் பெயரில் குழப்பம், தன் அடையாளத்தில் குழப்பம், தன் வாழ்க்கை முறை என்னவென்று தெரியவில்லை, தான் எப்படி செத்தேன் என்பதில் பலவித விஷயங்கள், எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் இதை விட பெரியவற்றை நான் காண்பேன். இன்னைக்கு புனிதராக கடவுளோடு இருக்கிறார். பார், ஒரு முறை ஒரு பிஷப் இறந்து மோட்சத்துக்கு போனாராம். ஒரு அருமையான கதை நான் படித்தது ஞாபகம் வந்தது. மோட்சத்துக்கு போனால் பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார், பயங்கர ரெஸ்ட்லெஸ். அவர் இப்படி போய் பார்க்குறாரு, இப்படி போய் பார்க்குறாரு, இப்படி போய் ஒரே கன்ஃபியூஷன் ஆகிட்டார். அப்போ பீட்டர் வந்து கூப்பிட்டு, என்ன பிஷப் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறீங்க, ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, என்ன விஷயம், என்னாச்சு அப்படின்னா, இல்லை அவங்க 3 பேருக்கு எப்படி நீங்கள் மைட்ரு கொடுத்தீங்க, அவங்க பிஷப்ஸே இல்லையேன்னா. யார் 3 பேர் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தங்க அந்த பிஷப்ஸ் ஹவுஸில் நைட் வாட்ச்மேனாக இருந்தவர், அங்கே மைட்ரு போட்டு உட்காந்துருக்கார். இன்னொருத்தர் அவங்க டைஸில் மிஷினரியாக எங்கேயோ ஒரு கிராமத்திலேயே வேலை செஞ்ச ஒருத்தர், அவர் எதுவுமே படிக்கல, எதுவும் அவருக்கு மைட்ரு போட்டிருக்கிறீங்க எப்படிங்க. இன்னொருத்தர் கிராமத்தில் அந்த பையன் எங்கேயோ பாட்டு கிளாஸில் பாடிக்கிட்டு இருப்பான், பதிலுரை பாடல், அவருக்கு மைட்ரு, அனிதா சிஸ்டர் கூட மைட்ரு வந்தாலும் வந்துடும். 3 பேரும் மைட்ரு போட்டிருக்காங்க. நான் பிஷப், என்னுடைய மைட்ரு. அவங்க மைட்ரு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது, அதை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. உங்கள் மைட்ரு என்னாச்சு நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னா. அதை தான் நான் கேட்குறேன், என் மைட்ரு இல்லாதனால தான் நான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறேன், எங்கே என்னுடைய தலைப்பாக என்ன. அப்புறமா நீங்களே போய் பாருங்க, அதை மக்களே உங்களுக்கு விருப்பம் என்பதனால் உங்கள் கல்லறையில் வைத்து புதைத்து விட்டார்கள். அது இப்போது நைந்து போகிவிட்டது. இவர்களுக்கு அப்படி அல்ல, இன்னும் பெரியவற்றை காணுகிற வாய்ப்பில் நம்பிக்கையாய் வாழ்ந்திருந்தார்கள். பல நேரங்களில் சின்ன சின்ன இன்பங்கள், புகழில் தேடுவது, பதவியில் தேடுவது, எனக்கும் வேண்டும், எனக்கும் கிடைத்தால் பரவாயில்லை, அல்லது எனக்கும் இத்தகைய நிலை வேண்டும், எனக்கும் இத்தகைய ஒரு புகழ், அந்தஸ்து, பெருமை வேண்டும், பெயர் வேண்டும் என்று நாம் வாழ்வது இன்னும் பெரியனவற்றை காண முடியாமல் நம்மை செய்யும். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, பர்த்தலேமையினுடைய வாழ்வு உண்மையில் எங்கள் எல்லாருக்கும் சவால் நிறைந்ததாய் இருக்கிறது. ஆண்டவரே, குமரகுருபர் எழுதிய பாடல் ஞாபகம் வருகிறது.
மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவரெவர் தீமையும் மேற்கொள்ளார், செவி அருமை கேளார், அவமதிப்பும் கொள்ளார். தன் உடலின் வருத்தங்களை பாராது, பசியை நோக்காது, தூங்காமல் இருந்து மற்றவர் தமக்கு எதிராக மேற்கொள்கிற தீங்குகளை எல்லாம் கவனியாது, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என செவி அருமை பாராது, ஆண்டவரே, அவமதிப்பு மேற்கொண்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நற்செய்திக்காக மறைந்த வாழ்வு வாழுகிற துறவிகளாக எங்களை நீர் மாற்றி அருளும். ஏனென்றால் இந்த உலகில் எவற்றையெல்லாம் நாங்கள் இழக்கிறோமோ, பார்ப்பது, எங்களை கவருவது, எங்கள் மனதிற்கு இனிமை தருவது, எங்கள் உடலை மகிழ்ச்சிப்படுத்துவது, எங்கள் ஊனியல்புகளை மகிழ்ச்சிப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் இந்த உலகில் நாங்கள் தின்னத் தொடங்கி விட்டோம் என்றால் இன்னும் பெரியனவற்றை காண்பதற்கு எங்களை எவ்வளவு விவேகமாய் இந்த உலகிலே பயிற்சியை மேற்கொள்ளுகிறோம். அத்தகைய வாழ்வு வாழ தாழ்ச்சியுடன் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க மீண்டும் எங்களை ஆசிர்வதியும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.